ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நேற்று வந்துட்டு பெருசாக மாடிக்கு வர முடியல. அதாவது முந்தா நேற்று காலையில் வந்துட்டு போனது தான். ஸோ அதுக்கு அந்த பகல் ஃபுல்லாக வரல, நேற்றும் வரல. 2 நாளும் வந்துட்டு நல்ல மழையும் கூட. இப்போ அந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும் காலையில். இது வரைக்கும் வந்துட்டு மழை தூறல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாக மழை தூறல் இருந்து இன்றைக்கும் காலையில் வரைக்குமே மழை தூறல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு மழை நின்று கொஞ்சம் மேகம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மேலே வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டு வரும்போது தான் முந்தானத்தை பார்க்கும்போது ரொம்ப பொடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த பெருக்கம் ஆகிறது நமக்கு தெரியுது. இது காலிஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப ஈஸி வளர்க்குறதுல. நம்ம முள்ளங்கி எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி காலிஃப்ளவரும் ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா நம்ம ஒரு செப்பரேட் பேக் நம்ம வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 12 பேக் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். இதில் இன்னொரு செடி வச்சுருப்பீங்க. ஒரு கத்திரிக்காயோ ஒரு வெண்டைக்காயோ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இது கூட ஒரு செடியாக நம்ம என்ன வைக்கலாம்னா இந்த காலிஃப்ளவர் வைக்கலாம். ஒரு செடி மட்டும்தான் வைக்க முடியும். ஒரு தக்காளியோ ஒரு கத்திரிக்காவோ இருக்குது அப்படின்னா இது கூட ஒரே ஒரு காலிஃப்ளவர் தான் வைக்கணும். ஸோ அதுக்கு அந்த இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அது எப்படி படர்ந்து வளர்ந்துருக்குன்னு. ஸோ இந்த படறதுக்கு தான் இதுக்கு இடம் கொடுக்கணுமே தவிர, நம்ம இடுக்கில் வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கும் போது நமக்கு பெருசாக அந்த ஒரு வளர்ச்சி நம்மளால் பார்க்க முடியாது. அதே நீங்கள் கீரை பேக்கில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 15 பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 காய் வரைக்கும் நம்ம வைக்கலாம். 3 நாற்று வரைக்கும் வச்சோம்னா ஓரளவுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வளருவாங்க. இதுவே நீங்கள் இந்த ஏற்கனவே செடி இருக்குது அந்த பேக்கில் கூட கொஞ்சம் இருக்கிற இடத்துல ஒன்று வைக்கணும் அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. காலிஃப்ளவர் அப்புறம் முட்டைக்கோஸும் வைக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் ரொம்ப ஈஸியாக வளர்க்குறது. நம்ம பெருசாக அந்த புழுக்கள் மட்டும் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரெகுலராக பஞ்சகாவியம், மீன் அமிலம், பச்சிலை கஷாயம்லாம் கொடுக்கும்போது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம. இல்லை வேப்பெண்ணெய் கரைசல் அதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இதில் முட்டைக்கோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாமே இலையாகவே தான் இருக்குது. இதில் எது கோஸுனே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. போன ஆடிப்பட்டத்தில் போட்ட விதை இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ தான் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதையும் மறுபடியும் அதோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. இது இது நீ கொஞ்சம் பெருசானால் தான் நமக்கு தெரியும் எப்போ அறுவடை பண்ணணும். ஏன்னா எல்லாமே இது இலை அப்படிங்கிறனால நம்மளால் கண்டே பிடிக்க முடியறதில்ல. இது நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ளே குட்டி குட்டியாக இலைகள் போயிட்டே தான் இருக்குது. ஸோ காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எல்லாம் இந்த சீசனில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் மட்டுமா? இது பாருங்கள், நூல்கோல். இதுவும் போன ஆடிப்பட்டத்தில் போட்டது தான். இது பர்பிள் கலர்னு சொல்லிட்டு சகாஜா சீட்ஸில் வாங்கியிருந்தேன். விதைகள் எல்லாமே முளைச்சி வந்துச்சுங்க. மாற்றி வச்சதில் இது ஒரு செடி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு செடி இருக்குது. போன சீசனில் வளரும்னு பார்த்தா பெருசாக வளரல. இப்போ தான் இது இந்த இடத்துல அந்த காய் பருக்குது. இந்த இடத்துல நான் இதை விதைக்கி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் நல்லாவே வளருது. ஸோ இது காய் பறிக்கிறமோ இல்லையோ இதோட இலை இருக்கு இல்லையா, இலை அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர். ஸோ ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டை நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த நூல்கோல் ட்ரை பண்ணலாம். அது பர்பிள் கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு அந்த கலர் பார்க்குறதுக்கு. ஒரு நாள் மாடிக்கு வரல அப்படின்னா அடுத்த நாள் என்னென்ன வந்திருக்கு, என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிற டைம் போயிடும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோகோபீட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ மண் கலவையில் கோகோபீட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கோகோபீட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு காஸ்ட்டாக நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பிளாக் 150 ரூபாய்க்கும் கிடைக்கும், 200 ரூபாய்க்கும் கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம கோகோபீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக இந்த மரக்கடை இருக்கு இல்லையா, ஸோ மரக்கடையில் அந்த மரம் அறுத்துட்டு அந்த பவுடர் கிடைக்கும், மரத்தூள் கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல. மரத்தூள் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கோகோபீட்டுக்கு பதிலாக மரத்தூள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாலை சுற்றுற இடத்துலலாம் அந்த வெட்டி வேர் மாலை சுற்றுவாங்க. அதில் இந்த மாதிரி வேஸ்ட் வரும். ஸோ அந்த கட்டிங்லாம் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த வேர் இருக்குல்ல, ஸோ இந்த வேர் இந்த மாதிரி பீஸாக அவங்க வெட்டும்போது ரொம்ப பொடியாக வரும். அது என்ன ஆகும்னா அடியில் உங்களுக்கு நல்ல மணல் மாதிரியே இருக்கும்.
அவ்வளோ ஃபைன் பவுடராக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த குப்பையில் தான் போடுறது. இப்போ இந்த பொருள் கிடச்சிது அப்படின்னா கூட இதை நம்ம வாங்கி ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் யாராவது அந்த மாதிரி மாலை சுற்றுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து கவரில் போட்டு தருவாங்க. அதை வந்துட்டு நம்ம கொக்கோபீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். இது இல்லை அப்படின்னா இந்த காஞ்ச இலைத்தழைகள்லாம் இருக்குல்ல, நம்ம ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு பார்க் ஒன்று இருக்குல்ல, அந்த பார்க்கில் கண்டிப்பாக அந்த மரங்கள் செடிகள் அதெல்லாம் இருக்கும். அதோட குப்பைகள்லாம் விழுகும்ல, அதை வந்துட்டு அந்த கூட்டுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கூட்டி வச்சுப்பாங்க ஒரு இடத்துல, நீங்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே வாட்ச்மேன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்களே வந்து அதை கூட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம பேக்கில் ஒரு 15 இன்ச் பேக் அப்படின்னா கீழே ஒரு பாதி வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரியான வேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம அப்படியே தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா நம்ம பாதி போடுறது அப்படியே கம்மியாகி வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் என்ன ரெடி பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி செடிகளுக்கு நம்ம போடலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பொறுமையாக தான் நமக்கு ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு நாற்று வச்சு அது வந்து வளர்ந்து அந்த பூ வைக்கிற தருணம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இலைத்தலைகள் எல்லாம் வந்து மக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த செடிக்கு தேவையான உரத்தை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்தே வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெமெடி அப்படின்னா இதுதான். நம்ம வந்து கொக்கோபீட்டும் வந்துட்டு நமக்கு மக்கும். அது வந்து கொஞ்சம் டைம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான அந்த மரத்தூளாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு பவுடர்ஸாக இருக்கட்டும், இந்த இலைத்தலைகள் இதெல்லாமே வந்துட்டு ஒரு 40 நாளில் நமக்கு மக்குதுங்கும்போது நல்ல ரிசல்ட். அந்த செடிக்கு வந்துட்டு நம்ம பெருசாக அதுக்கப்புறம் நம்ம மண்கலவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பெருசாக உரங்கள் வந்து கொடுக்க தேவை இருக்காது. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.